நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பாவம் என்பது கடவுளின் அன்பை புறக்கணிப்பது. கடவுளின் அன்பை நாம் எவ்வாறு புறக்கணிக்க முடியும்? கடவுள் அன்பே வடிவானவர். அந்த அன்பின் வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து. கிறிஸ்தவர்களான நாமும் அதே அன்பில் வாழ அழைக்கப்படுகிறோம். இத்தகைய அன்பில் வாழாமல் சுயநலத்திலும் உலக இன்பத்திலும் மூழ்கி கடவுள் நமக்கு கொடுத்த அன்பு கட்டளைக்கு எதிராக செயல்படும்போது கடவுளின் அன்பை புறக்கணிக்கிறோம். நம்மை அன்பு செய்யும் கடவுளுக்கு எதிராகவும் அன்பு செய்து வாழ வேண்டிய சகோதர சகோதரிகளுக்கு எதிராகவும் பாவம் செய்கிறோம். அற்ப காரியத்திலோ அல்லது முழு ஈடுபாட்டில்லாமலோ அல்லது அறியாமையிலோ நாம் செய்யும் தவறுகள், குற்றங்கள் அற்ப பாவம். எடுத்துக்காட்டு, நமது சௌகரியத்துக்காக சிறு பொய் சொல்லுதல் அடுத்தவர்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்தாது. கடவுளின் உறவில் பாதிப்பு ஏற்படுத்தினாலும் எளிதாக மீண்டும் அன்புறவை ஏற்படுத்தி கொள்ள இயலும். கனமான காரியத்தில் மனம் பொருந்தி முழு ஈடுபாட்டுடன் பாவம் என அறிந்தும் அதை செய்வது சாவான பாவம். எடுத்துக்காட்டு, மனமறிந்து மோகப்பாவம் செய்வது, கொலை செய்வது போன்றவையாகும். அடுத்தவர்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும். இவை நமது ஆன்மாவை முற்றிலுமாக சாவுக்கு இட்டு செல்லும் காரியங்கள். கடவுளோடு உள்ள அன்புறவு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்ட நிலையை ஏற்படுத்துகிறது. சரியான ஆன்ம சோதனை செய்து பார்த்து அப்பாவங்களுக்காக மனம் வருந்த வேண்டும். ஆன்ம சோதனை இரு முறைகளில் செய்யலாம். 10 கட்டளைகளை ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்து பாவங்களை நினைவிற்கொண்டு வந்து கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு நிலையை ஆராய்ந்து பார்த்தல். அடுத்தவர்களுக்கும் நமக்கும் உள்ள உறவு நிலையை ஆராய்ந்து பார்த்தல். தன்னிலை செயல்களை ஆராய்ந்து பார்த்தல். செய்த பாவங்களை நினைவில் கொண்டு வருதல். அவற்றிற்காக மனம் வருந்துதல். இனி பாவம் செய்வதில்லை என்று தீர்மானித்தல். குருவிடம் பாவங்களை அறிக்கையிடுதல். நாம் பாவ மன்னிப்பு அடைந்துள்ளோம் என்பதை காட்ட நமக்கு தீமை செய்தோரை நாமும் மன்னித்தல். மனித பலவீனம், உலக துன்பங்கள், மாய கவர்ச்சிகள், பேராசை, சுயநலம் ஆகியவை மனிதரை
பாவத்தில் விழத்தாட்டுகின்றன. ஆனால் இறைமகன் இயேசு நம்மை ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக பாவத்திலிருந்து மீட்டு புது வாழ்வுக்கு அழைத்துச் செல்கின்றார். இறைவனின் இரக்கப்பெருக்கால் நாம் ஒப்புரவை பெறும்போது நம்மை முதலில் அன்பு செய்தவரான பரம தந்தையிடம் திரும்புகிறோம். நமக்காக தம்மையே கையளித்த இயேசுவிடம் திரும்பி வருகிறோம். நம்மீது ஏராளமாய் பொழியப்படும் தூய ஆவியிடம் திரும்பி வருகிறோம். இவ்வாறு இறைவனோடு ஒப்புரவாகும் நாம் திருச்சபையோடும் அதன் உறுப்புகளான நம் சகோதரர்களோடும் ஒப்புரவாகின்றோம். ஒப்புரவு அருட்சாதனத்தின் மையக்கூறு பாவத்திற்காக மனம் வருந்துதல். மனம் வருந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை. பாவங்களை மன்னிப்பது கடவுளே. நாம் மனமுவந்து இவ்வருள் சாதனத்தை பெற செல்வதே நாம் நம் பாவங்களுக்காக வருந்தும் ஓர் அடையாளமாக இருந்தாலும், குருவிடம் நாம் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்துவதாக அறிக்கையிடுவது போற்றுதற்குரிய செயல். இன்றைய தியானத்தில் 10 கட்டளைகளுக்கு எதிராக நாம் செய்த பாவங்களை ஆன்ம சோதனை செய்து அவற்றிற்கு மன்னிப்பு வேண்டுவோம். இந்த தியானத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்க முதலில் தூய ஆவியாரின் அருள் வரங்களை வேண்டி ஒரு தூய ஆவி பாடலை இணைந்து பாடுவோம். அனைவரிலும் செயலாற்றும் ஆவியானவரே,
ஒவ்வொரு கட்டளையாக நம் நினைவில் கொண்டு வந்து அந்த கட்டளைகளுக்கு எதிராக நாம் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து ஆன்ம சோதனை செய்து மன்னிப்பு வேண்டுவோம். முதல் கட்டளை: உன் ஆண்டவராகிய கடவுள் நாமே, நம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கு முதலிடம் தந்தேனா? பிற தெய்வங்களுக்கு துதி பாடினேனா, வணங்கினேனா? மாந்தரீகம், மூட நம்பிக்கை, ஜோதிடம், பில்லி, சூனியம் போன்றவற்றிற்கு இடம் கொடுத்தேனா? என்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை பிறர் முன் காட்ட தயங்கினேனா? துன்ப நேரத்தில் கடவுளுடைய அன்பு பராமரிப்பில் நம்பிக்கை இழந்தேனா? ஆன்ம சோதனை செய்வோம். மாந்தரீகம், மூட நம்பிக்கை, பில்லி, சூனியம் இவற்றை நம்பி வந்தேன். ஜோதிடம் பார்த்தேன், அன்பை மறந்து விட்டேன். உன் மகளெனும் தகுதியற்றே. அப்பா 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 அப்பா. இரண்டாம் கட்டளை: கடவுளின் திருப்பெயரை வீணாக சொல்லாதே. கடவுளுடைய திருப்பெயரை வீணாக சொல்லி இருக்கிறேனா? இறைவனின் ஆலயத்தை புனிதமாக மதிக்க தவறி இருக்கிறேனா? ஆன்ம சோதனை செய்வோம். இறைவன் பெயரை வீணாய் சொல்லி ஆணையிட்டு பாவம் பல செய்தேன். புனிதம் இழந்து விட்டேன், உன்னருளை இழந்து விட்டேன். நான் இறைவன் பெயரை வீணாய் சொல்லி ஆணையிட்டு பாவம் பல செய்தேன். புனிதம் இழந்து விட்டேன், உம்மருளை இழந்து விட்டேன். திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா. வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகனெனும் தகுதியற்றே, உன் மகளெனும் தகுதியற்றே. அப்பா 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 அப்பா. மூன்றாம் கட்டளை: கடவுளின் நாள்களை புனிதமாக அனுசரி. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன்திரு நாட்களிலும் குறைந்தபட்ச முயற்சியாக திருப்பலி, திருவிருந்தில் பங்கு கொள்ள தவறினேனா? தேவையற்ற வேலைகளில் ஈடுபட்டு கடவுளுக்கும் ஜெபிப்பதற்கும் அதிக நேரத்தை செலவு செய்ய தவறினேனா? ஆன்ம சோதனை செய்வோம். ஞாயிற்றுக்கிழமைகள் கடன் திரு நாட்களில் திருவிருந்தில் பங்கு கொள்ளவில்லை. நேரம் வீண் செய்தேன், தினம் ஜெபிக்க மறுத்து விட்டேன். ஞாயிற்றுக்கிழமைகள் கடன் திரு நாட்களில் திருவிருந்தில் பங்கு கொள்ளவில்லை. நேரம் வீண் செய்தேன்,
முன்பாகவும் குற்றம் செய்தே உன் மகனெனும் தகுதியற்றே உன் மகளெனும் தகுதியற்றே அப்பா 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 அப்பா. நான்காம் கட்டளை தாய் தந்தையை மதித்து பேணு. என்னுடைய பெற்றோர்களுக்கு தக்க மரியாதையை கொடுக்க தவறினேனா? பணிந்து நடக்காமல் இருந்தேனா? அவர்களை மதித்து நடந்தேனா? எக்காரியத்திலாவது நான் அவர்களை மனநோக செய்தேனா? பெற்றோர்களின் வயதான காலத்தில் அல்லது அவர்களின் முடியாத காலத்தில் அவர்களை மாண்புடனும் என்னால் முடிந்த அளவு அவர்களுக்கு சௌரியங்களை செய்து கொடுத்து அன்புடன் நடத்த தவறியிருக்கிறேனா? கனிவுடன் பேச தவறியிருக்கிறேனா? என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அன்பையும் பாசத்தையும் கொடுக்க தவறினேனா? என்னுடைய குடும்பத்திலுள்ள அனைவருக்கும் என்னால் முடிந்தவரை உதவி செய்து கரிசனையோடு நடக்க தவறினேனா? என்னுடைய அலுவல் மட்டில் என்னுடைய மேல் அதிகாரிகளுக்கு மதிப்பு கொடுக்க தவறினேனா? என்னுடைய குடும்ப அளவிலும் அலுவலக அளவிலும் என்னுடைய கடமையை செய்ய தவறினேனா? ஆன்ம சோதனை செய்வோம். பெற்றோரை எதிர்த்தும் பிள்ளைகளை அடித்தும் பாசமின்றி பாவி நான் நடந்தேன். மதிக்க தவறிவிட்டேன், என் பொறுப்பை இழந்து விட்டேன். நான் பெற்றோரை எதிர்த்தும் பிள்ளைகளை அடித்தும் பாசமின்றி பாவி நான் நடந்தேன். மதிக்க தவறிவிட்டேன், என் பொறுப்பை இழந்து விட்டேன். திரும்பி வந்தேன் அப்பா 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 அப்பா. வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தே உன் மகனெனும் தகுதியற்றே உன் மகளெனும் தகுதியற்றே. அப்பா 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 அப்பா. ஐந்தாம் கட்டளை கொலை செய்யாதே. வேண்டுமென்றே பிறருக்கு தீங்கு செய்தேனா? பிறருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தினேனா? பிறரை பற்றி அவதூறு கூறினேனா? பிறர் மனம் நோகும்படியாக தீய சொற்கள் பேசினேனா? யாரையாவது நான் வெறுத்து அவர்களுக்கு தீயது நடக்க வேண்டுமென்று நினைத்ததுண்டா? யார் மீதாவது பகைமையும் வஞ்சினத்தையும் நெஞ்சில் கொண்டு மன்னிக்க முடியாமல் இருக்கிறேனா? நேரடியாகவோ மறைமுகமாகவோ கருக்கலைப்புக்கு ஈடுபட்டேனா? உதவி செய்தேனா? தற்கொலை முயற்சி அல்லது எண்ணம் போன்றவற்றில் ஈடுபட்டேனா? பிறருக்கு துர்மாதிரியாக செயல்பட்டேனா? பிற உயிரினங்களை வதைத்தேனா? கொடுமையுடன் நடந்து கொண்டேனா? ஆன்ம சோதனை செய்வோம். பிறருக்கு தீங்கு நற்பெயருக்கு களங்கம் வஞ்சகம் செய்து தீயவை நினைத்தே கருகலைப்பு செய்தே உன் மன்னிப்பை இழந்து விட்டேன். நான் பிறருக்கு தீங்கு நற்பெயருக்கு களங்கம் வஞ்சகம் செய்து தீயவை நினைத்தேன் கருக்கலைப்பு செய்தேன் உம் மன்னிப்பை இழந்து விட்டேன். திரும்பி வந்தேன் அப்பா 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 அப்பா. வானிற்கெதிராகவும் உமக்கு
செய்தே உன் மகனெனும் தகுதியற்றே உன் மகளெனும் தகுதியற்றே அப்பா 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 அப்பா. ஆறாம் கட்டளை மோகப்பாவம் செய்யாதே. என்னுடைய நடை உடை பாவனைகளில் வீண் கவர்ச்சியை தேடியிருக்கிறேனா? தீய படங்களையோ புத்தகங்களையோ படித்தேனா, பார்த்தேனா? தீய எண்ணங்கள் தானாக மனத்தில் தோன்றிய போது அதை உடனடியாக விலக்காமல் இன்பம் அடைந்தேனா? என்னுடைய சொல்லாலும் செயலாலும் துர்மாதிரியாக நடந்தேனா? என்னுடைய உடலை தூய ஆவின் ஆலயம் என மதிக்காமல் சுய இன்பத்தில் ஈடுபட்டேனா? பிறரை தவறான நோக்கோடு பார்த்தேனா? மனத்தில் எண்ணினேனா, பழகினேனா? பிறருடைய உணர்ச்சிகளை தூண்டும் வகையில் பேசினேனா, நடந்தேனா, பழகினேனா? திருமணம் ஆவதற்கு முன் தவறான உறவில் ஈடுபட்டேனா? திருமணம் செய்யாமலேயே குடும்பம் நடத்துகிறேனா? ஆன்ம சோதனை செய்வோம். நடையுடையிலும் பாவனையிலும் வீண் கவர்ச்சி செய்தேன், தீயவை கண்டேன், இன்பம் அடைந்து வந்தேன், என் தூய்மை இழந்து விட்டேன். நான் நடையுடையிலும் பாவனையிலும் வீண் கவர்ச்சி செய்தேன், தீயவை கண்டேன், இன்பம் அடைந்து வந்தேன், என் தூய்மை இழந்து விட்டேன், திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தே உன் மகனெனும் தகுதியற்றே உன் மகளெனும் தகுதியற்றே அப்பா 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 அப்பா. ஏழாம் கட்டளை களவு செய்யாதே. பிறருடைய பொருட்களுக்கு ஆசைப்பட்டிருக்கிறேனா, எடுத்திருக்கிறேனா? கண்டெடுத்த பொருளை இன்னாரது பொருள் என்று தெரிந்த பின்னும் தொடர்ந்து வைத்திருக்கிறேனா? கண்டெடுத்த பொருளை உரியவரிடம் சேர்க்க தக்க முயற்சி செய்யாமல் தொடர்ந்து வைத்திருக்கிறேனா? பிறருடைய பொருள்களையோ சொத்துக்களையோ வேண்டுமென்று சேதப்படுத்தி இருக்கிறேனா? பிறருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அல்லது சேர வேண்டிய பொருளையோ பணத்தையோ கபளீகரம் செய்து கொண்டிருக்கிறேனா? சூதாட்டத்தில் ஈடுபட்டேனா? களவு செய்யப்பட்ட பொருள் என்று தெரிந்தும் குறைந்த விலை என்பதற்காக வாங்கி களவு செய்தலை உற்சாகப்படுத்தினேனா? ஆன்ம சோதனை செய்வோம். பிறரின் உடைமையை பிறரின் சொத்துக்களை ஆசை மிக கொண்டு சேதப்படுத்தி உள்ளே குடித்து சூது செய்தேன், என் கண்ணியம் இழந்து விட்டேன். நான் பிறரின் உடைமையை பிறரின் சொத்துக்களை ஆசை மிக கொண்டு சேதப்படுத்தி உள்ளேன், குடித்து சூது செய்தேன், என் கண்ணியம் இழந்து விட்டேன், திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தே உன் மகனெனும் தகுதியற்றே உன் மகளெனும் தகுதியற்றே அப்பா 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 அப்பா. எட்டாம் கட்டளை பொய் சாட்சி சொல்லாதே.
என்னுடைய சுயநலத்திற்காக பொய் சொல்லி இருக்கிறேனா? பொய் என்று தெரிந்தும் அது உண்மை என்று வாதிட்டிருக்கிறேனா? சாட்சி கூறினேனா? பிறரை பற்றி புரணி பேசினேனா? அடுத்தவர்களை கேலி பரிகாசத்துக்குள்ளாக்கி இருக்கிறேனா? இரகசியம் காக்கப்பட வேண்டிய உண்மைகளை தீய உள்ளத்துடன் வெளிப்படுத்தினேனா? பிறர் செய்த குற்றத்தை அல்லது பாவத்தை பறைசாற்றினேனா? அடுத்தவர்களை தீர்ப்பிட்டேனா? ஆன்ம சோதனை செய்வோம். பொய் என்று தெரிந்தும் என் சுயநலத்தால் உண்மையை மறைத்து புரணி பேசி வந்தேன். தீர்ப்பிட்டு கெடுத்தேன், பல தீமைகள் செய்தேன். நான் பொய் என்று தெரிந்தும் என் சுயநலத்தால் உண்மையை மறைத்து புரணி பேசி வந்தேன். தீர்ப்பிட்டு கெடுத்தேன், பல தீமைகள் செய்தேன். திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகனேனும் தகுதியற்றேன், உன் மகளேனும் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா. 9ஆம் கட்டளை. பிறர் தாரத்தை விரும்பாதே. திருமணத்திற்கு பின் என் அன்பை வெளிப்படுத்த தவறி இருக்கிறேனா? மனைவியை வெறும் போக பொருளாக நடத்துகிறேனா? கணவர் அல்லது மனைவிக்கு தக்க அன்பையும் மரியாதையும் உரிமையையும் கொடுக்க தவறி இருக்கிறேனா? திருமண உறவிற்கு அப்பாற்பட்டு எனது சிந்தனைகளை வேறு ஒருவரிடம் செலுத்துகிறேனா? என்னுடைய கணவர் அல்லது மனைவி தவிர்த்து பிறருடன் தவறான உறவில் ஈடுபட்டேனா? என்னுடைய திருமண உடன்படிக்கையை மீறி வேறு நபருடன் உறவு வைத்துள்ளேனா? தாம்பத்திய உறவில் திருச்சபையின் போதனையை மீறி நடந்திருக்கிறேனா? ஆன்ம சோதனை செய்வோம். பிறரின் தாரத்தை போதை பொருளென நினைத்து வாழ்ந்து அன்பை நான் இழந்தேன். உறவை முறித்து கொண்டேன், உம் கட்டளை மறந்து விட்டேன். நான் பிறரின் கணவரை போதைப் பொருளென நினைத்து வாழ்ந்து அன்பை நான் இழந்தேன். உறவை முறித்துக் கொண்டேன், உம் கட்டளை மறந்து விட்டேன். திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகனேனும் தகுதியற்றேன், உன் மகளேனும் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா. 10ஆம் கட்டளை. பிறர் உடைமையை விரும்பாதே. அடுத்தவரிடம் காணப்படும் திறமைகளையும் செல்வத்தையும் நற்குணங்களைக் கண்டு பொறாமைப்பட்டேனா? பிறரை ஏமாற்றி அல்லது நேர்மையற்ற முறையில் பணமோ பொருளோ சம்பாதித்தேனா? பிறருடைய அறிவு சார்ந்த உடைமையை தவறான முறையில் பயன்படுத்தினேனா? ஆன்ம சோதனை செய்வோம். பிறரின் திறமையில் நல்ல குணங்களில் பொறாமை நான் கொண்டேன். பிறரை ஏமாற்றினேன்.
நான் கொண்டேன், பிறரை ஏமாற்றினேன், தவறாய் அபகரித்தேன், என் தந்தை உனை இழந்தேன், திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன், உன் மகனேனும் தகுதியற்றேன், உன் மகளேனும் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன், உன் மகனேனும் தகுதியற்றேன், உன் மகளேனும் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா. நாம் செய்யும் பொதுவான பாவங்கள். என்னுடைய ஆன்மீக வாழ்விற்கு தேவையான ஜெபம் என் வாழ்வில் முக்கிய இடம் பெறாமல் இருக்கின்றதா? கிறிஸ்தவ வாழ்வின் மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்ட கடவுளின் அருளை கேட்காமல் இருந்தேனா? கிறிஸ்தவ வாழ்வில் துன்பம் வருகின்ற வேளையில் அதை தாங்கிக் கொள்ள இறைவனிடம் சக்தியை கேட்காமல் இருந்திருக்கிறேனா? பிறரை மன்னிக்கின்ற நற்குணம் இல்லாமல் இருக்கிறேனா? என்னை பகைவர் என்று நினைப்பவர்களுக்காக ஜெபம் செய்கிறேனா? என்னுடைய தேவைகளில் பிறர் உதவியை நாடாது தற்பெருமை கொண்டுள்ளேனா? கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற திறமைகளையும் செல்வத்தையும் பிறரோடு பகிர்ந்து கொள்வதில் தாராளமுடன் இருக்கிறேனா? உதவி செய்ய வசதியும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைத்தபோது சுயநலத்தோடு நடந்து கொண்டேனா? உலக சமாதானத்திற்காகவும் மனித நேயத்திற்காகவும் ஜெபம் செய்ய மறந்திருக்கிறேனா? நான் எனது குடும்பம் என்ற குறுகிய வட்டத்திலிருந்து விடுபட்டு பரந்த மனத்துடன் அனைவருக்காகவும் உதவி தேவைப்படுவோர்க்காகவும் உதவி செய்ய ஜெபம் செய்ய தயாராயிருக்கிறேனா? என்னுடைய ஞான மேய்ப்பர்களுக்கு என்னாலான உதவியை செய்கிறேனா? எந்த அளவுக்கு கடவுள் எனக்கு திறமைகளையும் அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் கொடுத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு அதிகமாக என்னிடம் பிறர் அன்பு சேவையும் எதிர்பார்க்கிறார் என்பதை உணர்ந்து பிறர் அன்பு சேவையிலும் திருச்சபைக்கும் என்னால் இயன்ற பொருளுதவியை செய்வதிலும் நேரத்தையும் சக்தியையும் கொடுப்பதில் தாராளமாய் இருக்கின்றேனா? ஆன்ம சோதனை செய்வோம். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன், உன் மகனேனும் தகுதியற்றேன், உன் மகளேனும் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன், உன் மகனேனும் தகுதியற்றேன், உன் மகளேனும் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே. என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும்
நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் மன உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என்மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இரக்கத்திற்காக மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. நான் குடியிருக்கும் வீட்டின் மீது இரக்கமாயிரும். என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். என் பெற்றோர் மீது இரக்கமாயிரும். என் சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும். என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும். என் கணவன் மீது இரக்கமாயிரும். என் மனைவி மீது இரக்கமாயிரும். என் உறவினர்கள் மீது இரக்கமாயிரும். என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும். என் அருகில் வசிக்கும் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. ஆண்டவரே என் முன்னோர் மீது இரக்கமாயிரும். அவர்களது பாவங்களின் மீது இரக்கமாயிரும். என் முன்னோரால் ஏற்பட்ட கட்டுக்களின் மீது இரக்கமாயிரும். அவர்களின் வழியாக வந்த சாபங்களின் மீது இரக்கமாயிரும். என் முன்னோரின் எல்லா சன்னதிகள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. என் தேவைகளின் மீது இரக்கமாயிரும். என் விருப்பங்களின் மீது இரக்கமாயிரும். நான் செய்யும் வேலைகளின் மீது இரக்கமாயிரும். நான் வேலை செய்யும் இடத்தின் மீது இரக்கமாயிரும். என்னோடு வேலை செய்வோர் மீது இரக்கமாயிரும். நான் வேலை செய்யும் நிறுவனங்கள் மீது இரக்கமாயிரும். அவற்றின் உடைமைகள் மீது இரக்கமாயிரும். வியாபாரங்கள் மீது இரக்கமாயிரும். வருமானங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. எங்களுடைய நிலத்தின் மீது இரக்கமாயிரும். அதில் கிடைக்கும் விளைச்சல்களின் மீது இரக்கமாயிரும். மரம், செடி, கொடிகள், தானியங்கள், பயிர்கள் மீதும் இரக்கமாயிரும். எனக்கு நீர் தந்துள்ள அனைத்து உயிரினங்கள், விலங்குகள், பறவைகள் மீதும் இரக்கமாயிரும். என் வீட்டில் உள்ள அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. எல்லா உதவி நிறுவனங்களின் மீதும் இரக்கமாயிரும். எல்லா பள்ளிக்கூடங்களின் மீதும் இரக்கமாயிரும். அதன் ஆசிரியைகள் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் நாட்டின் மீது இரக்கமாயிரும். எங்களில் பெருகி வரும் தீமைகளின் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. திருமணம் ஆகாதவர் மீது இரக்கமாயிரும். பிரிந்த குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும். குழந்தை இல்லாதோர் மீது இரக்கமாயிரும்.
கைம்பெண்கள் மீது இரக்கமாயிரும். கைவிடப்பட்டோர் மீது இரக்கமாயிரும். வேலை இல்லாதோர் மீது இரக்கமாயிரும். அனாதைகள் மீது இரக்கமாயிரும். ஊனமுற்றோர் மீது இரக்கமாயிரும். பார்வையற்றோர் மீது இரக்கமாயிரும். வாலிப ஆண்கள் பெண்கள் மீது இரக்கமாயிரும். மந்திரவாதிகள் மீது இரக்கமாயிரும். பேய் பிடித்தோர் மீது இரக்கமாயிரும். மூட விசுவாசமுள்ளோர் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. என் நாட்டின் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும். நாட்டின் ஆளுநர்கள் மீது இரக்கமாயிரும். நாட்டை காக்கும் இராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் மீது இரக்கமாயிரும். நாட்டின் அடிப்படை தேவைகளின் மீது இரக்கமாயிரும். தற்கொலை செய்யும் எண்ணமுடையோர் மீது இரக்கமாயிரும். புத்தி சுவாதீனமற்றவர்கள் மீது இரக்கமாயிரும். மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் மீது இரக்கமாயிரும். உடல் நலிந்தோர் மீது இரக்கமாயிரும். எல்லா விதமான நோயாளிகள் மீது இரக்கமாயிரும். நீதிமான்கள் மீது இரக்கமாயிரும். நீதி வழங்குவோர் மீது இரக்கமாயிரும். வேற்று நாட்டில் வேலை செய்யும் இந்நாட்டினர் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. உலக நாடுகள் அனைத்து மீதும் இரக்கமாயிரும். வறுமையிலும் அடிமைத்தனங்களிலும் வாழும் நாடுகளின் மீது இரக்கமாயிரும். யுத்தம் செய்ய தூண்டும் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் அணு ஆயுதங்களை தயாரிப்போர் மீது இரக்கமாயிரும். விபத்தில் சிக்குண்டோர் மீது இரக்கமாயிரும். விபத்து குறித்தும் இரவு நேரங்களிலும் பயணம் செய்வோர் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. இறைவனின் இரக்கத்தை மன்றாடிய நாம் இப்போது பக்தியோடு மாண்புயர் கீதத்தை பாடுவோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.